ஹாய் கைஸ், நெக்ஸ்ட் வரக்கூடிய பன்னி ரிங் இவெண்ட் தான். நெக்ஸ்ட் வரக்கூடிய பன்னி ரிங் இவெண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு வரக்கூடிய கடைசி 7th ஈவெண்ட் ரிவார்டு கைஸ். அது ஏசிஐடி ஸ்கின். அதாவது ஏசிஐடி ஸ்கின்னில் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்லா இருக்கதா. நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கன்ஸ் இதோட நல்ல பெட்டரான கன் ஸ்கின்னாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது இதுதான் கடைசியாக இன்றைக்கி வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் 7th anniversary கொடுக்கக்கூடிய கடைசி ரிவார்டு. என்னென்னு தெரியல கேஸ். அதாவது 6th anniversary எந்த ரிவார்டும் ஒரு நல்ல ரிவார்டே தரவே மாட்டேங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி கரினாக்காரனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நருட்டோ ஈவெண்ட் கன்ஃபார்ம்டு. அதாவது நீ என்னடா விட்டுறது, நான் சொல்கிறேன்டான்னு சொல்லிட்டு கரினாக்காரன் சொல்லியிருக்கான். ஸோ அதாவது இது early 2026 தான் வரப்போகுதுன்னு. அதனால நருட்டோ ஈவெண்ட் 100% கன்ஃபார்ம். இந்த நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி ஒரு பிப்ரவரியில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு நீங்கள் இந்த போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான நல்ல ஈவெண்ட்டு, நல்ல ரிவார்டு. ஸோ நருட்டோ ஈவெண்ட்டாக இன்றைக்கி ஒரு பெரிய அனிமேனால ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கும். ஏன்னா இந்த ஈவெண்ட்டை பண்ணுறது ஃப்ரீ ஃபயர் கையில் கன்செப்ட்ஸ் நிறைய இல்லை. நருட்டோவே இந்த ஃப்ரீ ஈவெண்ட் மேக் பண்ணிகிட்ருக்காங்க தான் நிறையா ரூமர்லாம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி போனால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த நருட்டோ ஈவெண்ட் முன்னாடி வரக்கூடிய மெயின் ஈவெண்ட்லாம் இந்த பிக்சல் ஈவெண்ட், பிக்சல் ஸ்டார் ஈவெண்ட். அதாவது இந்த மாதிரி தான் வரப்போகுது. அதாவது எனக்கு டேட் என்னென்னா இந்த ஜூலை OB 46 அப்டேட் வரதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் வந்துடும். ஸோ கண்டிப்பாக ஜூலைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஆகஸ்ட்குள்ளேயாச்சும் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது விட போகிறாங்க. அதாவது இந்த லூட் பாக்ஸு எல்லாமே இந்த பிக்சல் ஓரியன்டாகவே தான் யோசிச்சுட்டு இந்த பெட்ரோல் எல்லாத்தையும் இந்த கலவை கணக்கு வேறு என்னென்னா இந்த ஸ்கில்ஸ். அதாவது இந்த வாட்டி ஒரே மண்ணில் அதாவது மிச்சம் 2 பண்ணி தனித்தனியாக ரிங்கே கொடுப்பாங்க. பிரச்சனையே 3த்தையும் ஒரே ரிங்கே டக்குன்னு எடுத்து போயிடும்டா. ஒன்று தான் இல்லை இல்லைங்க. ட்ரக்கு ஸ்கின்னு 2 பாக்ஸ் எல்லாம் ஃப்ரீயத்துக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஃப்ரீயாக தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 2 பண்டில் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதும் தனித்தனியாக அதுக்கு அந்த 2 வண்டியும் விடுவாங்க. நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த ஹைப்பர் புக்கு இப்படி தான் வரும். ஸோ இதுதான் இன்னும் இந்த பைசன் வரல, கட்டானா வரல, மேட் வரல. மெயினாக இந்த 2 பண்டிலும் இல்லை. ஏன்னா ஆப்ரேட்டரே அவங்க இப்போ உங்கள் லெஃப்ட் சைடு இருக்குல்ல அதான் டாப் பண்ணுறாங்க வரல. ஸோ ரெட் கலர் பண்டி இறங்கி மட்டும் வரப்போகுது. இந்த OB 46 அப்டேட்டுக்கு முன்னாடி எனக்கு டேட்டு தெரியல. ஆனால் இதுதான் பண்டில் அந்த 4 பண்டில் இல்லை. இதுதான் டாப்பே ரெட் கலர். குழுக்குழு டீம் மாதிரி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி உனக்கு ஒருத்தான ஒரு ஈவெண்ட்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கன் வச்சு நான் சொல்கிறேன் ப்ளூ அள்ளி இதெல்லாம் பிக்சல் சரோட இந்த டெக்னாலஜி ஒன்று இது வெப் ஈவெண்ட்டில் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி ரிங் ஈவெண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த அப்டேட் ஆச்சு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இருக்குது ஆனால் இல்லை. அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கு அதாவது இந்த இதில் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பண்டில்லேருந்து இந்த பேக்கு கூட லைக் இந்த ஃபஸ்ட் லைட் மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட் லைட் மாதிரியே இந்த பேக் செஞ்சுருப்பாங்க. இது இந்த சும்மா வெறுப்பாக ஃபயராக இருக்கும். சூப்பர். அதாவது ரொம்ப நாள் கழித்து இந்த பிக்சல், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயரை கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்லாம் விட்ருக்காங்க. முன்னாடி பண்டில்ஸாக கேவலமாக விட்டுருந்தாங்க. ஒரு 2 to 3 months நல்ல ரிங் ஈவெண்ட் எதுவுமே நம்ம சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே வரல. ஸோ இப்போ அது கழிச்சு இப்போ திருப்பி கம்பேக் கொடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் அதாவது இப்போ நமக்கு ப்ளூ ஸோ எல்லோவும் க்ரீன் எப்போ ரிட்டர்ன் ஆகும்னு கேட்டிங்கன்னா அது அப்புறமா தான் செலுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈவோ ஸ்கேர் 2.0 சொல்லியிருந்தாங்க கைஸ். இது நம்மளோட இப்போதைக்கு உள்ள OB 45 ஃபைலில் இல்லவே இல்லை. ஸோ இது நெக்ஸ்ட்டு OB 46 தான் கேஸ் வரும். நம்ம எப்படி இது ஈவோ ஸ்கேர் வரும்னு சொன்னோம்னா இந்த OB 45 ஈவெண்ட்டில் ஃபைலில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ OB 46 வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ OB 46 ஃபைலில் இதுக்கான ஒரு ட்ரேஸ் கூட இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு OB 46 தான் வரும். ஸோ அதனால் இதுக்கான ஆட்ரிபியூஷன் எதுவுமே தெரியல. ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்கேர் 2.1 லெவல் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ வேறு எந்த புதுசான லீக்ஸு எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு இந்த ஈவோ ஸ்கேர் OB 46 வரும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மேஜிக் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க.
அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து 1 இயருக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிக்கல. 1 இயருக்கு முன்னாடி ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அதாவது அதாவது மேஜிக் க்யூப்பில் கன் ஸ்கின்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 கன் ஸ்கின்ஸ் இந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, அதுக்கப்புறம் தான் புதுசாக பார்க்குற எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து நல்ல ஈவெண்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா. ஸோ இந்த வாட்டி நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய மேஜிக் க்யூப் ஈவெண்ட் வந்து அது இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம காட்டுற எல்லா பண்டிலும் எப்படியோ கண்டிப்பாக ஒரு, ஏன்னா இன்குபேட்டர் பண்டில், லெஜெண்ட்ரி பண்டில், நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் மினிமம் இந்த 5 பண்டில். ஸோ இந்த இன்குபேட்டர் கூட வந்து வரும்னு சொல்கிறாங்க. அதான் இது வரும், இந்த இதுவும் வரும், இந்த இது வரும். அதாவது இதில் இருக்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு காட்டுற பாதி பண்டில் எப்படியாச்சும் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த எல்லாத்தையுமே. ஸோ இப்போ கன் ஸ்கின்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுனா மிச்ச சர்வர்லாம் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டாங்க, நம்ம சர்வர் தான் இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ இதை வந்து ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுவோம். இப்போ என்ன, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வரப்போ இந்த மாதிரி இந்த பேராஃபில்லு, MP, இந்த மினி யூஸ் M500 இதுக்கெல்லாம் கன் ஸ்கின்னாக இருக்குது. இதெல்லாம் ஒரே நேரத்தில் விட மாட்டாங்க. அதாவது வந்துட்டு ஒன்றா விடுவாங்க. டோட்டலாக ஒரு 30 கன் ஸ்கின் இதே மாதிரி தான் கைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன் ஸ்கின்னாக ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இதுனா வந்துட்டு சரியாக அந்த டபுள் டேமேஜ் அழுத்தி பிடிக்கணுன்னா என்னமோ அழுத்தி பிடிக்கிறதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மேட்ச் க்யூப்பில் ஒருத்தான கன் ஸ்கின் இந்த கைன்ஸ் க்ரேசி பண்ணி தான் இதோட ரேரிட்டி எவ்வளோன்னு வந்து ஓல்டு பிளேஸ் பேருக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று தெரிஞ்சதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டும் எப்படி ஒரு 10 பண்டில் ஆட் பண்ணுவாங்களோ அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 5 ஒன்றா தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கிறது என்ன இது வேணாலும் நெக்ஸ்ட்டு OP46 விளாடலாம். ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு இவ்வளோ தாங்க ஸ்லீக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து கிளம்புறேன். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வரக்கூடிய கன்ஸாக பார்த்துட்டு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வந்துட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.